மதுரை கார்பரேஷன் மேயருடைய கணவர் இந்த வரி வசூல் எல்லாம் ஈடுபட்டு அதுல தவறு பண்ணி அவரை கைது பண்ணி இருக்காங்க. அதனால அந்த அம்மாவை பதவியில இருந்து எடுக்கிறாங்க. மேயரை, மதுரை மேயரை எடுத்து 6 மாசம் ஆயிட்டு. இன்னும் மதுரை மேயருக்கு உள்ள பதவிக்கு உள்ள ஆயுட்காலம் இன்னும் 1 வருஷம் இருக்கு. இப்ப ஏற்கனவே 6 மாசம், கிட்டத்தட்ட கணக்கு பாத்தீங்கன்னா 1.5 வருஷம். இப்ப இதுல ஜிகர்தண்டா வாங்கி சாப்பிடறத பத்தி பேசுறார ஒழிய இங்க உள்ள மதுரை கார்பரேஷனுக்கு மேயரை தேர்ந்தெடுக்கணுமா வேணாமா? அப்ப யாரு மதுரை டவுனு இதெல்லாம் பாத்துக்கிறது யாரு? எதனால இப்படி பண்றீங்க? அதனால அரசாங்கம் நடத்துற முறை சுத்தமா சரியில்லை. என்ன பண்றாங்க, இப்ப மந்திரின்னு நிறைய போட்டிருக்காங்கல்ல, அதுல பாத்தீங்கன்னா எல்லா மந்திரிக்கும் வேலை கிடையாது. அவங்களுக்கு வேண்டிய ஒரு 3 மந்திரி, எந்த துறையா இருந்தாலும் சரி, அந்த 3 மந்திரி ஓகே பண்ணணும். இத செய்யலாம், இத பண்ணலான்னு ஓகே பண்ணா அந்த மந்திரி சும்மா கையெழுத்த மட்டும் போடலாம். இதுதான் இந்த திமுக அரசாங்கத்துல நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் நம்ம ஒரு முற்றுப்புள்ளி வச்சாகணும். வைக்கணும்னா என்ன பண்றது அப்படிங்கிற முடிவை எடுத்ததுக்கு அப்புறம் நான் ஒரு பக்கம் மக்களை பாக்குறேன், ஒரு பக்கம் இந்த கட்சியிலே இருந்த தொண்டர்களை பாக்குறேன். இது ரெண்டையும் பார்த்ததுதான் நான் இந்த முடிவுக்கே வர்றேன். என்ன பண்றேன், உடனடியா நான் இங்க வந்தப்போ என்ன பண்றேன், ஒரு கொடியை அறிவிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு கட்சி சின்னம் 2 வந்ததும் அதையும் சொல்றேன். இது எல்லாமே 1 மாசம் 1.5 மாசத்துக்குள்ள பண்ணதுதான். எதுக்காக இத பண்ணுன அப்படின்னா, இது பண்ணதுக்கு காரணமும் நீங்க தான். பார்த்தேன், இந்த மாதிரி நம்ம விட்டுக்கிட்டே போக கூடாது அப்படிங்கிற முடிவெடுத்தேன்.